வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 2025 இன்கம் டாக்ஸ் 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம் அதோட சொல்யூஷன் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்க. An asset was purchased in the year 2013-14 for rupees 5,25,000. During the previous year, it was sold for rupees 15 lakh. Expenses in connection with transfer of sale is rupees 15,000. Calculate the taxable capital gain for the previous year 24-25. CII 2013-14 220, 24-25 is 363. Yes. இப்ப இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களாம். எப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னா 13-14ல 5,25,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அத ப்ரீவியஸ் இயர்ன்றது என்னது 24-25ல 15 லேக்குக்கு சேல் பண்ணிருக்காங்க. அதுக்கு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பேர் பண்ணிருக்காங்க. ஓகே. இப்ப இது வந்து சேல் டேட் வந்து எக்ஸாக்டா குடுக்கல. ஏன்னா நமக்கு 7க்கு அப்புறமா சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் 2 இருக்கு. இண்டெக்ஸ் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இது வந்து என்ன டைப் ஆஃப் அசெட்னும் குடுக்கல. அண்ட் அசெட் அப்படின்னு ஜென்ரலா கொடுத்ததுனால நம்ம அந்த கண்டிஷன் அந்த ரூலுக்கு நம்ம போக வேண்டாம். பிகாஸ் மூவபிள் இம்மூவபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இம்மூவபிளுக்கு தான் நமக்கு வந்து அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அந்த டேட் ஆஃப் அக்விசிஷன் சேல் வந்து பார்த்து நம்ம வந்து ஆப்ஷன் எது எடுத்துக்கிறது, இண்டெக்ஸ் பண்றதா வேண்டாவா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இங்க வந்து எதுவுமே அசெட்டை மென்ஷன் பண்ணாத தொட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நார்மலாவே நம்ம இண்டெக்ஸ் பண்ணியே ஒர்க் அவுட் பண்ணலாம். எஸ், இப்போ போடலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேல் பிரைஸ் எவ்வளவு? 15 லேக் எழுதியாச்சு சேல் பிரைஸ். இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இல்லையா, அதுக்கான எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிக்கலாம். 15,000 மைனஸ் பண்ண பிறகு 14,85,000 இதுதான் நெட் சேல் கன்சிடரேஷன். இப்போ இந்த 5,25,000க்கு நம்ம இண்டெக்ஸ் பண்ணணும். இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் போது CAS 363 டிவைடட் பை நமக்கு 220 இல்லையா, பர்ச்சேஸ் போது CII. அப்ப அதை போட்டோம் அப்படின்னா 5,25,000 into 363 divided by 220 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 8,66,250 வருது. ஸோ நெட் சேல் கன்சிடரேஷன் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் நமக்கு கேபிட்டல் கெயின். அண்ட் இட் இஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். பாருங்க, 6,18,715 இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேற சாப்டர்ல கேட்ட ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த ப்ராப்ளமோட டீடைல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ். Mr. Sundaram received the following income during the financial year 2024-25. Dividend from Indian company 5,000, dividend from a foreign company 20,000, rent from house subletting la vandirukku rent 28,000, rent paid on the sublet house 14,000, income from agricultural land in Nepal 14,000. Okay, compute the income from other sources for the assessment year 25-26. பாத்தீங்கன்னா ஒரு 5 ஹெட்ல இருந்து இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம். ஓகே, என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இருந்து தான் எல்லாமே. அண்ட் டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி இஸ் டாக்ஸபிள் தான். முதல்ல தான் பாத்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி வந்து இஸ் எக்ஸம்ப்டட் டிவிடெண்ட். இப்போ வந்து இட் இஸ் டாக்ஸபிள். ஃபாரின் கம்பெனியும் பாத்தீங்கன்னா இட் இஸ் டாக்ஸபிள். அதுக்கப்புறம் சப்லெட்டிங்ல வந்து இன்கம் வந்திருக்கு, இது நமக்கு டாக்ஸபிள் தான். அண்ட் இதுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நம்ம பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் நேபாள் இதுவும் நமக்கு டாக்ஸபிள் தான். எஸ், இப்போ போடலாமா ஒன் பை ஒன்? ஓகே, டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி 5,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி 20,000. அதுக்கப்புறம் ரெண்ட் பாத்தீங்கன்னா 28,000 ரிசீவ் பண்றாங்க. இந்த 28,000 ரெண்ட்ல நம்ம வந்து இந்த ரெண்ட் பெய்டு இல்லையா, இது எக்ஸ்பென்சஸ் தான். ஆக்சுவலா வந்து இவங்க ஹவுஸ வந்து லெட் அவுட் பண்ணிருக்காங்க, சப்லெட்டிங் பண்ணிருக்காங்க. இவங்களே ஆல்ரெடி டெனன்ட் தான். இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து உள் வாடகைக்கு விட்டுருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்கம் வரும், ஆனா அதுக்கான வாடகையும் அவங்க பே பண்ணணும் இல்லையா, அதுதான் ரெண்ட் பெய்டு ஆன் த சப்லெட் ஹவுஸ்ன்றது. அதை நம்ம எக்ஸ்பென்சஸா தான் காட்டணும். அப்ப 14,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 14,000 தான் இன்கம். ஓகே,
அப்புறம் இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து இது வந்து இன்கம் தான், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான். ஸோ மொத்தம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த 5000, 20, 14, 14. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்க, 53,000 வருது. இதுதான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் நார்மலாவே உங்களுக்கு கொடுத்துருக்க இன்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் வரும். அது மாதிரி தான் இருக்கும். சில இதுல மட்டும் நமக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அந்த ப்ரொவிஷன்ஸ்ல எது எக்ஸம்டட் அப்படின்றத பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் என்ற ஹெட்ல தான் வரப்போகுது. ஓகே, அப்ப ரொம்ப ஈஸியா நம்மளால இதை போட முடியும் இந்த சாப்டர்ல. அதாவது ஃபியூ ப்ராப்ளம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல கேக்குறாங்க, எதெல்லாம் வந்து எக்ஸாம் பண்ணணும் அண்ட் எதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ன்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். எஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் டவுட் இருந்தாலும் அந்த டீடைல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். ஆமா, Mr. Azhar's total income rupees 6 lakh and his wife's income rupees 6 lakh 10,000. Their master's Haja age பாத்தீங்கன்னா 15 years. Incomes are as follows. அதாவது அசாரோட இன்கம் 6 lakh, அவங்க வைஃப் வந்து 6 lakh 10,000 அவங்களோட இன்கம் சொல்லிட்டாங்க. அவங்க சன் ஓகே ஆஜான்றவரோட இன்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் தான். அப்ப அவர் மைனர். அப்ப அவரோட இன்கம் யாரோட பேரண்ட்ஸ் இன்கம்ல கிளப் ஆக போகுது அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் எந்தெந்த இன்கம் எல்லாம் வந்து கிளப் ஆகும், எது கிளப் ஆகாது அப்படின்றத பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட், இது பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இன்கமோட கிளப் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இதுவும் வந்து பேரண்ட்ஸ் இன்கம்ல கிளப் ஆகும். இன்கம் பை ஆக்டிங் இன் அ ஃபில்ம், ஓகே, இது அவரோட ஸ்பெஷல் ஸ்கில் இல்லையா, ஆக்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட டேலண்ட், அவரோட ஸ்கில், அதுல வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணிருக்கு. அப்ப இது பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இன்கமோட கிளப் ஆகாது. இன்கம் பை சைனிங் அ சிங்கிங் கான்சர்ட், ஓகே, இன்கம் வந்து சிங்கிங் கான்சர்ட்ல வந்து கிடைச்சிருக்கு 20,000. இதுவும் அவரோட ஸ்பெஷல் டேலண்ட் ஸ்கில்னால கிடைச்ச இன்கம். அப்ப இதுவும் கிளப் ஆகாது. அசர்டெயின் தேர் கிராஸ் டோட்டல் இன்கம், எஸ், இப்ப வந்து இது ரெண்டும் தான் கிளப் ஆகும் அண்ட் இது ரெண்டும் கிளப் ஆகாது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஒன் பை ஒன் யாரோட இன்கம்ல அப்படின்றத பார்க்கலாம். எஸ், இப்ப போடலாமா? ஃபர்ஸ்ட் முதல்ல இன்கம் எழுதிக்கலாம். 6 lakh ஃபாதர்து அண்ட் மதர்து 6 lakh 10,000. இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட் நம்ம பேரண்ட்ஸ் இன்கமோட கிளப் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்ப அசாரோட இன்கம் பாத்தீங்கன்னா 6 lakh அண்ட் மிஸ்ஸஸ் அசார்து பாத்தீங்கன்னா 6 lakh 10,000. அப்ப யாரோட இன்கம் ஹையரா இருக்கோ அவங்க இன்கம்ல தான் கிளப் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அசார்ல தான் கிளப் ஆக போகுது 60,000. ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, இதுவுமே பாத்தீங்கன்னா ஹையர் இன்கம் உள்ள பேரண்டோட இன்கமோட தான் கிளப் ஆகும். அப்படின்னும் போது மிஸ்ஸஸ் அசாரோட தான் 50,000 போட்டாச்சு. அண்ட் இன்கம் பை ஆக்டிங் பாத்தீங்கன்னா இது வந்து மாஸ்டர் ஹாஜாத் தான், நம்மளோட பேரண்ட்ஸ்ல இன்கம்ல கிளப் ஆகாது. அப்புறம் இந்த சிங்கிங் கான்செப்ட்ல மூலமா வந்து 20,000 ஆஜாத் தான் சொல்லி இது வந்து பேரண்ட்ஸ்ல வராது. ஓகே, இப்ப மொத்த இன்கம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 6 lakh வருது அண்ட் இது 7 lakh 20 அண்ட் இது 1 lakh 20. இப்ப பேரண்ட்ஸ் இன்கம்ல கிளப் ஆச்சு இல்லையா, 60 plus 50,000, அதாவது 1 lakh 10,000 வந்து கிளப் ஆயிருக்கு பேரண்ட்ஸ் இன்கமோட. அதனால ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,500. மைனரோட இன்கம் வந்து பேரண்ட் இன்கமோட கிளப் ஆச்சு அப்படின்னா 1,500 அவங்க எக்ஸம்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எஸ், 1,500 போயிடுச்சு அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம் பாருங்க, மிஸ்டர் அசார் வந்து 6 lakh தான் அண்ட் மிஸ்ஸஸ் அசார் வந்து 7,18,500 அண்ட் மைனரோட இன்கமும் இதுல கிளப் ஆயிருக்கு. அண்ட் மாஸ்டர் ஹாஜா ஓட இன்கம் பாத்தீங்கன்னா 1,20,000. ஓகே, எஸ், இப்ப உங்களுக்கு இந்த கிளப்பிங்ல ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. எஸ், இத மாதிரி மைனரோட இன்கம் கால்குலேஷன் வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ல வரதுக்கு இந்த கிளப்பிங் சாப்டர்ல இருந்து வாய்ப்பு இருக்கு. எஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GG. ஓகே, 80GGல அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் வந்து கம்ப்யூட் பண்ண சொல்லிருக்காங்க. கிராஸ் டோட்டல் இன்கம் 6,12,000, பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் 80,000, டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C to 80U. ஓகே, 80Cல இருந்து 80U வரைக்கும் நில்லுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து நம்ம 80GGல என்ன அமௌண்ட் டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி 80GGயோட ப்ரொவிஷன்ஸ் நமக்கு தெரியணும். 80GGயோட ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து மந்த்லி 5,000 அப்படின்ற ஒரு அமௌண்ட் இருக்கு, ஒரு கிரைட்டீரியா.
அது வந்து exempted-ஆ இல்ல rent paid minus 10% of adjusted gross total income வந்து exempted-ஆ இல்ல 25% of adjusted gross total income exempted-ஆ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது மூணுத்துல எது லீஸ்டோ அது வந்து நம்ம எக்ஸம்ஷன், அதாவது டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GG-ல கிளைம் பண்ண முடியும். ஓகே, 5000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு, இல்ல ரெண்ட் பெய்டு இங்க கொடுத்துருக்காங்கல்ல 80,000, இதுல இருந்து 10% ஆஃப் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகே, அது மைனஸ் பண்றோம். அண்ட் இல்ல 25% இதுலயே இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் இருக்கு இல்லையா, இதுல அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்ல 25%. இப்போ 1 by 1-ஆ போடுவோம். எது எக்ஸம்டட் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல். அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்ன்றது என்னன்னா, இங்க கிராஸ் டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல நம்ம ப்ரீவியஸா ஏதாவது டிடக்ஷன்ஸ், அதாவது 80C-ல இருந்து 80U வரைக்கும் ஏதாவது டிடக்ஷன் இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் 80C-ல இருந்து 80U வரைக்கும் எந்த ஒரு டிடக்ஷனுமே இல்ல, நில்லுன்னு கொடுத்துட்டாங்க. அதனால கிராஸ் டோட்டல் இன்கமே தான் நமக்கு அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேவா, ரெண்ட் பெய்டு எவ்வளவு 80,000. அப்ப ரெண்ட் பெய்டு 80,000, அதுல இருந்து 10% இதுல 6,12,000 10% போட்டோம்னா 61,200. அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா பாருங்க 18,800 வருது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா 25% ஆஃப் இந்த அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகே, அப்ப 6,12,500 இன்டூ 25%, அதாவது 6,12,000 தான் நம்மளோட அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கமும் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கமும் ஒண்ணுதான். காரணம் என்ன, நமக்கு இந்த 80C-ல இருந்து 80U வரைக்கும் எந்த டிடக்ஷனும் இல்ல. அப்ப அதுல 25%, 1,53,000. ஓகே, இதுல கண்டுபிடிச்சோம்னா 1,53,000 வருது. அடுத்து 5,000 per monthன்னு சொன்னோம். அப்ப 5,000 into 12 போட்டா 60,000. இப்ப இது மூணுத்துல எது லீஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 18,800 தான் லீஸ்ட். அப்ப இதுதான் நம்ம வந்து டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GG-ல கிளைம் பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இந்த 80GG-ன்றது எதுக்கு, ரெண்ட் பேமெண்ட்டுக்கு டிடக்ஷன் நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்றது தான் 80GG. அப்படி இருக்கும்போது இந்த 3 கிரைட்டீரியால எது லீஸ்டோ அதை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப இங்க 18,800. ஓகே, புரிஞ்சுதா? ஈஸியா இருந்தது இல்லையா? எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.